Welcome to my channel Trade with Pace. இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்க டாபிக் why position sizing is more important than strategy in option trading. ஆல்ரெடி ஒரு டாபிக் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸ்டடி கண்டக்ட்ல 5 காமன் மிஸ்டேக்ஸ் பிகினரோட 5 காமன் மிஸ்டேக்ஸ்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருந்தது என்னன்னா பொசிஷன் சைசிங். ஓகே, ஸ்ட்ராட்டஜியை விட பொசிஷன் சைசிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது எதனால பொசிஷன் சைசிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ மெனி ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அப்படின்னா என்ன, ட்ரேடிங் சிஸ்டத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ட்ரேடிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஆனால் ட்ரேடிங் சிஸ்டம் என்ன 100% ரிசல்ட் எப்போவுமே கொடுக்காது. ஸோ நம்ம அது பொசிஷன் சைஸிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபீல்டில் அப்படின்னா சர்வை பண்ணவே முடியும் ட்ரேடிங் ஃபீல்டில். ஓகே, ஸோ பட் த ரியல் சீக்ரெட் ஆஃப் சர்வைவல் இன் ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் பொசிஷன் சைசிங். ஈவன் a good strategy can fail with wrong position size. In options, risk is high, so sizing becomes critical. Okay, ஸோ நம்ம லிமிட்டான பொசிஷன் சைசிங் எடுத்திருந்தா தான், நம்மளோட கேபிட்டலை பேஸ் பண்ணி லிமிட்டான பொசிஷன் சைசிங் எடுத்திருந்தா தான் நம்மளால் ட்ரேடிங்கில் சர்வை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஈஸியாக சர்வைவ் ஆகிட முடியும். ஓகே, ஸோ இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன்ஸ் கேன் லாஸ் 100% வேல்யூ. நமக்கு தெரியும் 100% வேல்யூவும் அது ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த சான்சஸ் இருக்கும்போது நம்மளால் பொசிஷன் சைஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த லாஸு லிமிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீமியம் கோஸ் டு 0. ஆப்ஷன் ப்ரீமியம் கேன் பிகம் 0 அட் எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரியில் 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ் கேன் ஹேப்பன் வெரி குவிக்லி. நமக்கு ஒரு 5 டேஸுக்குள்ளாலே எக்ஸ்பயர் ஆகிடுது. ஸோ அதுலேயும் 2 டேஸ் லீவுன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பயர் ஆகிடும், அந்த ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிரும். ஸோ நம்ம ப்ராப்பரான பொசிஷன் சைஸிங் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் சர்வை பண்ணிக்க முடியும். பிக்கர் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு பிக்கர் லாஸ். நம்ம அளவுக்கு அதிகமாக பொசிஷன் எடுத்து வச்சுருந்தோம்னா நமக்கு லாஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிக்கர் பொசிஷன் மீன்ஸ் பிக்கர் லாஸ். ஒன் ராங் ட்ரேட் கேன் டேமேஜ் யுவர் அக்கௌண்ட். அப்படி தானே, நம்ம அளவுக்கு அதிகமாக பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக்குக்குள்ளாலேயே அது ரெடியூஸ் ஆகி போயிடும், லாஸு ரொம்ப ஜாஸ்தியாகி போயிடும். ஓகே, ஸோ நம்மளோட கேபிட்டலே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொசிஷன் சைஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் சர்வை பண்ணிக்க முடியும். ஓகே, தென் செகண்ட் ஒன், ஹை வாலட்டிலிட்டி increases risk. So sharp reactions. Options react sharply to market movements. Small price change can cause big premium change. ஸோ அதில் மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுனால நமக்கு ஆப்ஷனில் பிக் ப்ரீமியம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம லிமிட்டாக இந்த வாலட்டிலிட்டியை கண்ட்ரோல் இந்த நம்ம சர்வை பண்ணுறதுக்கு அந்த எவ்வளவுதான் அது சேஞ்சஸ் இருந்துச்சுனால, ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சுனாலும் நம்ம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பரான பொசிஷன் சைஸை மெயின்டைன் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, வாலட்டிலிட்டி மேக்ஸ் அவுட்கம்ஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ லார்ஜ் பொசிஷன் இன்க்ரீசஸ் எக்ஸ்போஷர் டு சடன் மூவ்ஸ். ஸோ நமக்கு லாஸு ஈஸியாக ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்பவே ஈஸியானது நம்ம பொசிஷன் சைஸை ப்ராப்பராக ஆர் கேபிட்டலுக்கு பேஸ் பண்ணி மினிமலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம ஈஸியாக அதில் சர்வை பண்ணுறதுக்கு உள்ள மெத்தட். ஓகே, தென் கண்ட்ரோல்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி. ஓகே, லிமிட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக கண்ட்ரோல் செய்துக்க முடியும். The problem with large positions. ஸோ இதில் லார்ஜ் பொசிஷன்ஸ் எடுக்கும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்மால் பொசிஷன்ஸ் எடுக்கும்போது அது எப்படியெல்லாம் ஈஸியாக நமக்கு மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ லார்ஜ் பொசிஷன்ஸ் கிரியேட் ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ். லார்ஜ் பொசிஷன்ஸ் நமக்கு இப்போ இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் போல இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்து. ஸோ நம்ம குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம அந்த நமக்கு இன்க்ரீஸ் செய்ய முடியாது. ஒரே
பொசிஷன் சைஸை யூஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு அந்த ப்ராஃபிட்டும் லாஸும் டேலி ஆகி நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நம்ம லார்ஜாக இன்க்ரீஸ் பண்ணி அது லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதில் உடனே ஃபியரும் வந்துடும், ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது எமோஷனல் ட்ரேடிங்குள்ளால போயிடுவோம். தேவையில்லாமல் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறது இல்லை லாஸை புக் பண்ணாமல் இருக்கிறது இப்படின்னு உள்ள சான்சஸ் இருக்கும். ஃபியர் லீட்ஸ் டு ராங் டிசிஷன்ஸ். அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம எப்பவுமே எடுக்கிறத விட ஜாஸ்தியா பொசிஷன் சைஸ் எடுக்கும் போது லாஸ் வர்றதுக்குள்ள சான்ஸும் இருக்கும் தானே. ஸோ ஒருவேளை லாஸ் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா உடனே என்ன ஆகும், ஏர்லியரா எக்ஸிட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கலாம். அந்த லாஸை தாங்கிறதுக்குள்ள மைண்ட் செட் இல்லாம நம்ம ஏர்லியரா எக்ஸிட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கலாம். இல்ல லாஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு உள்ளதுக்குனால ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணாம இருக்கிறதுக்குள்ள சான்சஸும் இருக்கு. அப்படின்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இந்த ட்ரேடிங் இன் தி சோன் புக்ல கொடுத்துருக்கதே அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு தான். ஓகே, அன்வில்லிங்னஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அப்படின்னா நம்ம ட்ரேடிங் சிஸ்டமும் அது ஃபங்க்ஷன் ஆகலை. எல்லா நாளும் ட்ரேடிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது. அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னு உள்ளதை ஒத்துக்கிட்டு லாஸை ஒத்துக்கிறதுக்குள்ள மைண்ட் செட் இல்லாம இருக்கிறது தான். ஓகே, ஸோ அப்படி இல்லாம இருக்கணும்னா நம்ம லிமிட்டான பொசிஷன் சைஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். லாஸஸ் ட்ரிகர் ரிவெஞ்ச் ட்ரேடிங். அப்படின்னா அதிகமான பொசிஷன்ஸ் எடுக்கும்போது நமக்கு லாஸ் ஜாஸ்தியா வரும். ஸோ லாஸ்ட் சைடு போயிடுச்சுன்னா லாஸ் ஜாஸ்தியா வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, உடனே ஆப்போசிட் சைட்ல எடுக்கலாம் அப்படின்னு உள்ள மைண்ட் செட் எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் லார்ஜ் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுனால உள்ள ப்ராப்ளம்ஸ். இதுவே ஸ்மால் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா the power of small positions. Small position keeps you calm and disciplined. Okay, காமா இருக்க உள்ள மைண்ட் செட் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் கூட ஆகுமா இருக்கும். நம்ம கேபிட்டலை பேஸ் பண்ணி உள்ள ஸ்மால் பொசிஷன்ஸும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதில் மைண்டு காமா இருக்கிறதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்கு. when you are not over exposed, your mind stays clear and your decisions stay rational. ஓகே, ஸோ நமக்கு லிமிட்டான பொசிஷன் சைஸ் இருக்கும்போது நமக்கு மைண்டு நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு இப்போ இது கரெக்டான டைரக்ஷனில் தான் போகுதா, இல்லை நம்ம இப்போவே லாஸை புக் பண்ணிடணுமா அப்படின்னு உள்ளதையெல்லாம் அதை ஃபைன் பண்ணுறதுக்குள்ள மைண்ட் செட்டு இருக்கும். ஓகே, ஸ்மால் பொசிஷனாக இருக்கும்போது. இதுவே லார்ஜ் பொசிஷனாக இருக்கும்போது நம்ம மைண்ட் செட்டு கண்ட்ரோல் ஆகுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளாலே எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். ரிவெஞ்ச் ட்ரேடிங்கா இல்லை ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணாம இருக்கிறது, இல்லை ஏர்லியரா எக்ஸிட் ஆகிடுறது, இது மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, தென் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் கேபிட்டல். Capital is your biggest asset in trading. Big losses are hard to recover. Oversized trades can wipe out your account. Okay. ஸோ நமக்கு நம்மளோட கேபிட்டல்லேருந்து 50% பொசிஷன் சைஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா 50% ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் ரொம்பவே இருக்கு. 25% ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 0% வரைக்கும் வர்றதுக்குள்ள சான்சஸும் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பொசிஷன் சைஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா, இதுவே இப்போ 50% ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 50%லேருந்து நம்மளோட கேபிட்டல் 100%க்கு அதை கொண்டு வரணும்னா இது 100% ஃபங்க்ஷன் ஆனாதான் 100% கெயின் கிடைச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். A 50% loss requires a 100% gain just to recover your original capital. நம்மளோட கேபிட்டல் மறுபடியும் 100% வர்றதுக்கு இது 100% கெயின் கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் அதில் நம்மளோட கேபிட்டலுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்குள்ள ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, 50%லேருந்து அதை 100% கொண்டு வரதுக்குள்ள ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ நமக்கு அவ்வளவுக்கு உள்ள ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இல்லாமல் பொசிஷன் சைஸ் எடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த கேபிட்டலை ஈஸியாக பாதுகாத்துக்க முடியும். அப்படின்னா அந்த ட்ரேடிங் ஃபீல்டில் நம்ம நிற்க முடியும், சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா ஈஸியாக கேபிட்டல் வைப் அவுட் ஆயிரும், நம்ம ட்ரேடிங் ஃபீல்டை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும். எகெயின் கேபிட்டல் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கேபிட்டலில் லிமிட்டான அமௌண்ட்டுக்கு நம்ம ட்ரேடிங் பொசிஷன் சைஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் ஈஸியாக அதில் சர்வைவ் ஆகிக்கிட முடியும். ஓகே,
builds consistency in trading. Okay. Risk only 1 to 2% per trade. Professionals risk only 1 to 2% per trade. Fixed risk reduces big drawdown. நமக்கு ஃபிக்ஸடா ஒரு இந்த அளவுக்கு லாஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடும் அப்படின்னு உள்ள மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா நம்ம கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகாது. நம்ம ஓரளவுக்கு சர்வைவ் ஆகுறது ஈஸியா இருக்கும். ட்ரேடிங் சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அப்படின்னா பொசிஷன் சைஸும் கரெக்டா யூஸ் பண்ணி அதுக்குள்ள லாஸும் கரெக்டா எக்ஸிட் என்ட்ரியும் கரெக்டா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா சர்வைவ் ஆகிக்கலாம். ஓகே, சர்வைவ் ஆகுறது அதை ஒத்துக்கிட்டதுக்குள்ள மனசு இருந்தாலே போதும். அக்செப்ட் பண்ணாதான் அதை சர்வைவ் ஆகவே முடியும். ஓகே, நம்ம எப்போ அதுல இருந்து அளவுக்கு அதிகமான பொசிஷன் சைஸ் எடுக்கிறோமோ அப்ப எல்லாம் நமக்கு கேபிட்டல் வைப் அவுட் ஆகுறதுக்குள்ள சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. எதனால ஆப்ஷன்னாலே நமக்கு அது 0% வரைக்கும் ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. அதனால ஓகே, ஸ்மால் லாசஸ் ஆர் மேனேஜபிள். லாசஸ் கம்மியா இருக்கும்போது நம்மளால அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் நம்ம கேபிட்டலை பேஸ் பண்ணி. ஓகே, கன்சிஸ்டன்ட் ரிஸ்க் லீட்ஸ் டு long-term growth. The compounding effect works in your favor. Okay, so consistent risk leads to long-term growth. Long termல தான் அது நமக்கு சக்சஸ் ஆகி கிடைக்கும். ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். எப்பவுமே ப்ராஃபிட் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ட்ரேடிங் சிஸ்டமும் 100% நமக்கு அக்யூரசி கிடைக்காது. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸும் லாஸை புக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் லாஸ் வரதான் செய்யுது. ஆனா என்ன, அவங்க நிறைய நாள் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. அதனால அவங்களால அதை சர்வைவ் பண்ணிக்க முடியுது. ஓகே, அது மாதிரி அவங்க ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்றதுனால அவங்களால நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்க முடியுது. ஓகே, தென் காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது ப்ராஃபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த 50% நமக்கு கேபிட்டல் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா 100%ல 50% ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 50லேருந்து 100% கெயின் வர்றதுன்னு உள்ளது ஈஸியான ப்ராபபிலிட்டி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளால அது மறுபடியும் அந்த கேபிட்டலை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு உள்ளது அதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும், பொறுமையா தான் நடக்கும். ஓகே, கன்க்ளூஷன் இதுல என்ன, பேசிக்கா தெரிஞ்சதுதான். ட்ரேடிங் சிஸ்டத்துல நமக்கு பொசிஷன் சைஸ் ப்ராப்பரா இருந்துச்சு, ஓரளவுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா சர்வைவ் ஆகிக்கிட முடியும். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அக்யூரசி மட்டும் பேஸ் பண்ணி இல்லை. ஈவன் தி பெஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபேஸ் லாசஸ். பொசிஷன் சைசிங் டிசைட்ஸ் வெதர் யூ சர்வைவ் ஆர் ஃபெயில். ஓகே, இது ஒன்றும் தான். நமக்கு ட்ரேடிங் சிஸ்டம் எல்லாம் எல்லா நாளும் ஒர்க் ஆகும்னு கிடையாது. எந்த ட்ரேடிங் சிஸ்டம்னாலுமே அதில் அதோட சக்ஸஸ் ரேஷியோ ஒரு 75% பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அந்த 25%ஐயும் அந்த லாஸை கரெக்டாக புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால ரிமைனிங் இருக்கிற அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அதை ஒத்துக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குள்ள சான்சஸ் இருக்காது. ஓகே, நம்மளோட கேபிட்டல் அப்படியே வைப் அவுட் ஆகுறதுக்குள்ள சான்சஸ் தான் இருக்கும். இதனால ஆப்ஷன் வந்து 0% போறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு, ரெடியூஸ் ஆகுறதுக்கு. ஸோ நம்ம ப்ராப்பரா பொசிஷன் சைஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்மால் கண்ட்ரோல் ட்ரேட்ஸ் லீட் டு லாங் டேர்ம் சக்ஸஸ். இது எப்பவுமே லாங் டேர்ம் சக்ஸஸ் தான். ஸோ நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். பொசிஷன் சைஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா நம்மளால இல்லை சர்வைவ் ஆகிக்கிட முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ செகண்ட் டாபிக் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் சிம்பிளிஃபைடுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இப்போ இதில் நெக்ஸ்ட் வீடியோவை ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பொசிஷன் சைஸிங் எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. பொசிஷன் சைஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரேடிங்லேயே சர்வைவ் ஆக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எந்த வீடியோ என்ன டாபிக்ல வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.